வணக்கம். பாஜக பக்கம் சாயும் தமிழக வெற்றிக் கழகம். தடுக்க போராடும் காங்கிரஸ். அவசரமாக முதல்வரை சந்திக்கும் காங்கிரஸ் குழு. செல்வ பெருந்தகைக்கு நேர்ந்த கதி. என்ன செல்வ பெருந்தகைக்கு நேர்ந்து போச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக பாஜக பக்கம் உண்மையாகவே தமிழக வெற்றிக் கழகமானது சாய்கிறதா? பாஜகவுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாஜக பக்கம் எப்படி தவேகா சாயும், ஏன் காங்கிரஸ் பதறுகிறது அப்படின்ற விஷயத்தை தான் நாம இங்க விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ காங்கிரஸ் தவேகா கூட்டணி போட்டே ஆக வேண்டும் என்று ராகுல் காந்தி சொல்றாரு. கூட்டணி விட்டு வெளியேறுகின்ற முடிவை காங்கிரஸ் எடுத்தாலும் எடுக்கட்டும், நம்மளே காங்கிரஸை வெளியேற்ற வேண்டாம் அப்படின்னு திமுக நினைக்கிறது. நல்ல நட்புடன் இருந்தோம், அதனால சொல்லிக்கொள்ளாம நாம எப்படி திமுக கூட்டணி விட்டு வெளியேறது? அதனால முதல்வரை சந்தித்து காங்கிரஸ் குழுவானது நிலைமை என்ன அப்படின்ற விஷயத்தையும், மத்தியில் இருக்கிறவங்க என்ன கணக்கு போடுறாங்க என்ற விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆனது தவேகாவுடன் போய் கூட்டணி வைக்க போகுது. காங்கிரஸ் பதற்றம் அடைவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக மோடிக்கு ஒரு நன்றியை சொல்லியிருக்கின்றார். ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாநிலத்தை வழிநடத்தக்கூடிய விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றார். சோ ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம், ஒரு வெற்றிக்கு வாழ்த்து என்று மாநில நலனை அடிப்படையாக வச்சு விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். அதற்கு விஜய் நன்றி சொல்லணுமா இல்லையா? அதனால மோடிக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். அப்படி நன்றி தெரிவிக்கின்ற பொழுது, நாங்கள் மத்திய அரசாங்கத்துடன் அரசியல் செய்ய விரும்பவில்லை, அரசியலை தாண்டி மக்கள் நலன் மாநில நலன் தான் முக்கியம், அது மட்டுமல்ல மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு நல்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். திமுக மாதிரி நீயா நானா போட்டி பண்ண போறதில்லை, நாங்க எங்களுக்கு திட்டங்கள் முக்கியம், மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு முக்கியம் அப்படின்னு அதிரடியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தவேகா சரணடைந்திருப்பது போல தெரியுது. கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளோ ஏராளம். மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி வரவில்லை என்றால் அவ்வளவுதான், டிங்கடிக்க வேண்டியதுதான். திமுக வச்சு செஞ்சுவிடும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால். அதனால தவேகா பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கு தேவையில்லை என்பது ஆதவர்ஜனாவுடைய கருத்தாக இருக்கும். ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் அரசியல் பண்ணு, ஆனா மத்தியில உனக்கு ஏன் பகை? ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சியே இல்லை. அந்த கட்சியை காட்டி சிறுபான்மையினர் பயமுறுத்தலாம், நீயே ஒரு சிறுபான்மையர், அதனால இயல்பாகவே உனக்கு சிறுபான்மையர் ஆதரவு இருக்கும். அதனால மத்தியில தேவையில்லாம ஒரு பகையை உருவாக்காதப்பா சாமி அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி பாத்தீங்கன்னா அவருடைய குடும்ப திருமண விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொள்கின்ற போது தெளிவா சொல்லிவிட்டார். அன்றையிலிருந்து பாஜகவை கொள்கை எதிரி பாசிசம் என்று சொன்னாலும் பாஜகவை எதிர்ப்பதே கிடையாது. இப்ப வெற்றி பெற்ற பிறகு மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு நன்னாவே தேவை. அதனால மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை, நெருங்கி செல்வார் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, நேரடியாகவும் வந்துவிடக்கூடாது, மறைமுகமாகவும் வந்துவிடக்கூடாது. அதனால காங்கிரஸ் ஒழிஞ்சதாகவே இருக்கட்டும். பக்கத்தில் கேரளாவில் வேற ஆட்சி முடிச்சுட்டாங்க, அதுக்கு பக்கத்தில் தாவேக்குடன் கூட்டணி போட்டுக்கிட்டு தமிழகத்திலும் அவருடைய ஆட்சி வந்தா அப்புறம் பாஜக தமிழகத்தில் இத்தனை நாளும் ஆட்சி பண்ணி, ஐயோ தப்பா சொல்லிட்டேன், அரசியல் செய்து என்ன லாபம்? அதனால காங்கிரஸ் நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக விஜய்க்கு உதவி செய்வதற்காக அமித்ஷாவே களமிறங்கியிருப்பது போல தெரியுது. அதிமுக சப்போர்ட் விஜய்க்கு இருக்கும், நீங்க போய் ஆட்சி அமைக்கின்ற வேலையை பாருங்க அப்படின்னு விஜய்க்கு அமித்ஷா உறுதியளிப்பது போல தெரிகிறது. அதனால்தான் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சிக்கும் வெளிப்படையாக பாத்தீங்கன்னா அழைப்பு விடுக்கவே இல்லை. விஜய்க்கு 108 இடங்கள் தான் இருக்கிறது. அதுல ஒரு இடத்துல அவரே ராஜினாமா பண்ணிடுவாரு, 107 இடங்கள் தான். சபாநாயகர் ஒரு இடம் போயிடும், 106 இடம் தான். 118க்கு 12 தேவை. ஆனா 12 எம்எல்ஏக்கள் இல்லாத முன்னாடியே ஆளுநர் கிட்ட போயிட்டு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறேன், என்ன அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கின்றார். பதவியேற்பு விழா கூட நாளானிக்கு தான் நினைக்கிறேன், 7ஆம் தேதியா, ஆமான்னு நினைக்கிறேன். சோ இப்படி எல்லாவற்றுக்கும் நாள் குறித்து விட்டார். எந்த தைரியத்துல நாள் குறித்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுகவுடைய சப்போர்ட் விஜய்க்கு அமித்ஷா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. அதனால அமித்ஷா கைக்கு விஜய் போயிடக்கூடாது என்பதனால அவசரமாக ஸ்டாலினை சந்தித்த காங்கிரஸ் குழுவானது, நாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போறோம், தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, நாங்க திமுக கூட்டணி விட்டுட்டு கிளம்புறோம், பாய் பாய் ஸ்டாலின்
அப்படின்னு சொல்றதுக்காக கிரிஷ் ஷோடிங்கிற தலைமையில அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஐயோ இன்னுமா முதலமைச்சர் தப்பா சொல்லிட்டேங்க. ஏன்னா நம்முடைய விஜயை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று விட்டார், முதலமைச்சராக பதவியேற்பதற்கான கோரிக்கை வைத்து விட்டார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முதலமைச்சர் பதவியும் துறந்து விட்டார். அப்படி இருக்கும்போது பழக்க தோஷத்துல ஸ்டாலினை முதலமைச்சர் என்று சொல்லிட்டேன். இவ்வளவு பின்னடைவு திமுகவுக்கு இருக்கட்டும். அதனால ஸ்டாலினை சந்தித்து போய் வரத்தை சொல்றதுக்காக அதோட அமித்ஷாவுடைய இந்த ஐடியாவையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, தவேகாவுக்கு அதிமுக ஆதரவளிக்குமா? அது எவ்வளவு பெரிய கட்சி? விஜய் 1,70,00,000 வாக்குகள் வாங்கினா அதிமுக 3ஆம் இடம் போனாலும் அதிமுக 1,04,00,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. ஸோ அதனால அதிமுக ஒன்றும் பலம் இழந்து போய்விடலையே. அதுவும் தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிற அளவுக்கு. எப்போதும் வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதுதான் சிறந்த கட்சி, வளர்ந்த கட்சிக்கு அழகு, இலக்கணம். அப்படி இருக்கும்போது விஜய் வெற்றி தான் பெற்றிருக்கின்றார். வெற்றியை தக்க வைப்பாரா, கட்சி வளர்ச்சியை அப்படியே தக்க வைப்பாரா என்று தெரியாது. அதற்குள்ளாக அவசரப்பட்டு அதிமுக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்குமா? அமித்ஷா சொன்னா போதுமா? இத்தனை நாள் அமித்ஷா தான் அதிமுகவை காப்பாற்றி இருந்தாரா? அடப்போயா முட்டா பாயில அப்படின்னு சொல்லி என்னை திட்டலாம். ஆனா அதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கொடுப்பாரு, இல்ல 10 நாளாவது கொடுப்பாரு ஆளுநர். ஸோ அந்த தருணத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் பல கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு, யாரிடம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், திமுக அதிமுக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு, என்னப்பா வரீங்களா, இந்த அமைச்சர் பதவி ஆஃபர்ல இருக்குது, எடுத்துக்கிறீங்களா, மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம், நீ நல்லா எதிர்பார்த்தீங்களா, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுப்பாரு. ஏற்றுக்கிட்டாங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் கொடுத்த டைமுக்குள்ள வந்து தவேகாவுக்கு ஆதரவளிப்பாங்க. அப்படி இல்லை என்றால் அமித்ஷா சொன்ன பிளான் தான். என்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறாங்களோ அன்னைக்கு அதிமுக வெளிநடப்பு. அப்போ இன்னவுஸ்ல எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அந்த எம்எல்ஏக்கள் மத்தியில் தவேகாவுக்கு முழுமையான பலம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்போ திமுக கூட்டணியே களத்தில் நின்றாலும் 73 தான், விஜயை பொறுத்த வரைக்கும் 106. ஸோ அதனால பெரும்பான்மை அவர் பெற்று விடுகின்றார். ஹவுஸுக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில். அந்த மாதிரி அதிமுக எதிர்க்காம ஆதரவும் அளிக்காம வெளிநடப்பு செய்து விட்டார்கள் என்றால் மேட்ரு முடிஞ்சது. விஜய் ஆட்சியானது தப்பித்து விடும். அதிமுகவுக்கு மெயின் குறிக்கோள திமுக எந்த விதத்திலும் சரி வளர்ந்து விடக்கூடாது என்பதுதான். அதற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தீய சக்தி என்பதை தினந்தோறும் நிரூபிக்கக்கூடியவங்க அதிமுக காரங்க. அதனால விஜய்க்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் கூட எதிர்க்காம வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. ஸோ அது விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா அல்லது கூட்டணிக்குள்ள போறதா அதெல்லாம் தெரியாது. காலம் ஒரு நாளைக்கு விஜயுடன் கூட அதிமுக கூட்டணிக்கு போகலாம், இல்ல விஜயே அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரலாம். 5 வருஷத்துல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது தவேகாக்கு நடக்கலாம், இல்ல அதிமுக நடக்கலாம். அதனால ஒரு டைம் காப்பாத்தி விடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்றதுனால அன்னைக்கு சட்டப்பேரவைக்கு போகாம கூட விட்டுடலாம். ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டு அந்த போராட்ட களத்தில் நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதிமுக எம்எல்ஏக்கள், அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பானது சட்டப்பேரவையில் நடந்துடும். திமுக தன்னுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோத்து போயிடும். விஜய் அவர்கள் ஆட்சியை தொடர்வார். அந்த மாதிரியான ஒரு ஐடியா. அப்படி செய்வதன் மூலமாக காங்கிரஸுக்கு இடமில்லை, அதோட திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இடமில்லை. அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியானது தவேகாவுக்கு போயிட்டு தவேகாவை வளர்க்கின்ற வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதிமுகவுடனே இருந்து அதிமுகவை பலப்படுத்தலாம். ஆனால் இந்த முயற்சி என்பது ஒரு நாளைக்கு கை கொடுக்கலாம், ஒவ்வொரு முறையும் அதிமுக கை கொடுக்குமா இந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கப்புறமும் தவேகா தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளனா அது அவனுடைய தப்பு, அவனுக்கு திறமை இல்லை என்ற அர்த்தம் தான். அதனால ஒரு முறை வந்து கண்டிப்பாக அதிமுக தவேகாவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அளவுக்கு உதவி பண்ணும். இது அமித்ஷாவுடைய திட்டம். இந்த திட்டத்தை முறியடிப்பதற்காகத்தான் நம்முடைய காங்கிரஸ் குழுவானது ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு விஜய் அவர்களை போய் சந்திக்க போறாங்கப்பா இன்னைக்கு மாலைக்குள்ளாக. அமித்ஷா அதற்குள்ளாக தான் வைத்திருக்கின்ற திட்டத்தை விஜய் கிட்ட சொல்லி அதிமுக அவனுக்கு ஆதரவளிக்கும் கம்முனு அப்படின்னு நம்ப வைப்பாரா என்பது தெரியல. மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டாரு, வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அமித்ஷா ஏற்கனவே பேசிட்டு இருப்பாரு அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. இதற்கிடையில இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். சுயநலத்துக்காக சிதம்பரம் அவர்களும் செல்லுப்பிரந்தை அவர்களும் காங்கிரஸை திமுக கூட்டணி ஒன்று சேர்த்து இன்னும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ரெண்டு பேரையும் உடனடியாக பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நெல்லை மாவட்ட காங்கிரஸ்ல இந்த போராட்டத்தை முதலில் ஆரம்பிப்போம். எல்லா மாவட்டத்திலும் இதே எண்ணம் தான் இருக்கு. எல்லா மாவட்ட தொண்டர்களும்
இவங்க 2 பேரும் சரி பண்ணிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அவங்க வந்து நிச்சயமாக நீக்கவில்லை என்று சொன்னால் மாபெரும் போராட்டங்கள் தொண்டர்கள் நாங்கள் நடத்தும். வெளியேறு வெளியேறு சத்தியமூர்த்தி பாராவிட்டு வெளியேறு காங்கிரசின் வெற்றியை குளியோண்டி புறத்தேன் செல்வப்படுத்தையா வெளியேறு சிதம்பரமே கட்சியை விட்டு வெளியேறு ராகுல் காந்தி விரும்பிய விஜய் கூட்டணியை தொண்டர்களின் கூட்டணியை காங்கிரஸ் உணர்வுகளை காங்கிரஸ் தொண்டர்களை மதிக்காத ராகுல் காந்திக்கு உண்மை தகவலை கொடுக்காத செல்வப்படுத்தையா ராஜரமாசை வெளியேறு வெளியேறு பாருங்க, செல்லு பெருந்தைக்கு பெரிய நெருக்கடி. பதவி விட்டு போக சொல்றாங்க. பி சிதம்பரம் அவர்களையும் வெளியே போக சொல்றாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே விஜயுடன் கூட்டணி வச்சிருந்தா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கலாம். தங்களுக்கு தாங்களே தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு காரணமும் உங்க எல்லாருக்கும் தெரியும், ப சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை தான். செல்வ பெருந்தகைக்கு ஓவரா இடம் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே தான். அவரும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், செல்வ பெருந்தகையும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். எதெல்லாம் ஜாதி பார்க்கணும்னு தெரியல. அரசியல வெற்றி தோல்வி மட்டும்தான் பார்க்கணும். அதெல்லாம் விட்டு ஜாதியை பார்த்ததுனால இன்னைக்கு விஜயுடன் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு போகாம நடுத்தருவில் நிற்குது. ஒவ்வொரு முறையும் தனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தவற விடுகிறது. தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி வந்து செத்து போறாரு. அப்போ காங்கிரஸ் மீது நிறைய அனுதாபம் இருக்கிறது. ஆனா காங்கிரஸ் கட்சியானது தன் தலைமையில கூட்டணி போடாம அதிமுக தலைமையில போய் கூட்டணி போட்டு அதிமுக வெற்றி பெற செய்து ஆட்சி கட்டில உட்கார வச்சிச்சு. அந்த மாதிரி இப்போ விஜயுடன் கூட்டணி போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக விஜய்க்கு அனுபவம் இல்லை, காங்கிரஸ் ஆனது ஆட்சியை கூட பிடிச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். சரி, தவற விட்டுட்டாங்க. அந்த தவறுதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களை வெறியேற்றி இருக்கிறது. அதனால 2 பேரும் ஓடுங்கடா அப்படின்னு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னாங்க செல்வ பிறந்தகைய கட்சி விட்டு எடுத்துருவாங்க, அப்படின்லாம் தலைவர் பதவி விட்டு எடுத்துருவாங்க. ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கிட்டு தான் சீட் அலாட்மெண்ட்டே பண்ணாங்க செல்வ பிறந்தகைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராஜினாமா இன்னும் பண்ணவே இல்லை. தோத்தும் போயிட்டாரு, தவறான முடிவு எடுத்துட்டாரு. இப்போ போர்க்கொடியானது நெல்லையில் தொடங்கி இருக்குது. தமிழகம் முழுவதும் தொடரும் என்று சொல்றாங்க. பார்க்கலாம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை இழந்து விட்டால் அவருக்கு சுத்தமா பலமே கிடையாது. 1967 இந்த 2026 வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம போட்டி இட்டதே கிடையாது. ஆனால் தவேக்காக நாங்களாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக போக முடியாது. ஏன்னா உதயசூரியன் தினத்தில் அவங்க நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்புறம் தேமுதிக அப்புறம் காங்கிரஸ் எல்லாம் முடிவெடுத்திருப்பதனால மதிமுக மட்டும்தான் மிஞ்சும் போல இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்து விட்டு அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு திமுக கவலையில் இருக்கிறது. ஸோ திமுகவுக்கு சிக்கல். ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா விஜயை தட்டி தூக்கி தன்னுடைய மடியில் வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கிறது. இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போறாங்கோ அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.